வணக்கம் எம்ப்ரஸ். இன்னைக்கு மார்க்கெட் ஏன் கிராஷ் ஆச்சு? நம்ம நேற்று சொன்ன லெவல்ஸ் கரெக்டாக இருந்ததான்னு பார்ப்போம். எப்போவுமே மார்க்கெட்டில் ஒரு சைக்காலஜி இருக்குங்க. ட்ரேடருக்கு ஏதாவது ப்ராப்ளம் வர மாதிரி ஏதாவது அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அது பெரிய லெவலில் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரியாக்ட் ஆகுங்க. இன்றைக்கும் அதுதான் நடந்தது. பார்த்தீங்கன்னா எஸ்டிடி அப்படின்னு சொல்லுவாங்க, செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் சார்ஜ். இது 2023 இப்போ வரைக்கும் ஏற்றிட்டே இருக்காங்க. 2026 இப்போ 0.15% சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு லாட்டுக்கு நம்ம ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 3.25 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்குங்க. இது ஒண்ணுங்க. ரெண்டாவது ஷேர்ஸ் பைபேக்கு டாக்ஸ் போடுறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபியூச்சர்ஸ் ஓட செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 0.02 0.05 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறாங்கல்லங்க, அவங்களுக்கு பெரிய லெவலில் அவங்களோட எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி ஆகுங்க. நம்ம ஒரு லாட் 2 லாட் போடுறவங்களுக்கு தெரியாது. இதே ஒரு 10,000 லாட் 20,000 லாட்டுன்னு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது பெரிய இம்பேக்டாக தெரியுங்க. அது ட்ரேடரோட மைண்ட் செட்டை கட்டாயமாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயம். அது ஒரு ரீசனுங்க. சரி, காமன் மேனுக்கு ஏதாவது இன்னைக்கு பட்ஜெட்டில் பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்பார்ப்பு இன்கம் டேக்ஸில் கம்மி பண்ணுவாங்க, ஸ்லாப் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அப்புறம் ஹோம் லோனில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினச்சாங்க. அது பெருசாக ஒரு அறிவிப்பு வரலைங்க. மற்றபடிக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க, கம்மி பண்ணல. அப்புறம் பாரோயிங்ஸும் கிளியராக தான் இருக்குது. இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் இருக்குது. மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு நல்ல ஒரு இது அலோகேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கம்ப்ளைன்ஸில் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் டிசிஎஸ் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. கேஒய்சியில் கஸ்டம் கிளியரன்ஸில் ஐஸ் கேட்டுன்னு ஒரு வெப்சைட்லாம் இருக்குங்க. அதில் நிறையா ப்ராசஸ் இருந்தது, அதையெல்லாம் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ இத்தனை விஷயம் நல்ல விஷயங்கள் தான் இருக்குங்க. அப்புறம் ஃபியூச்சர் செக்டார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் எனர்ஜி, லித்தியம் பேட்டரி, இவி இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டார்கெட்டும் செட் பண்ணியிருக்காங்க. 10% குளோபல் ஷேர் 2047 நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு மெயினான இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்கில், அதுவும் ட்ரேடரோட மைண்ட் செட்டை எஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு எஸ்டிடி இன்க்ரீஸுங்கும் போது டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் நிறையா பெரிய லெவலில் பண்ணுறவங்களுக்கு நிறையா இம்பேக்ட் வருங்க. அது ஒரு ரீசன் இன்னைக்கு மார்க்கெட் கிராஷ் ஆனதுக்குங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் லெவல்ஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு கிளியராக புரியுங்க. ஸோ இப்போ நிஃப்டியோட லெவல்ஸ் எடுத்துருக்கோங்க டே சார்ட்டில். ஸோ டே சார்ட்டில் நம்ம ரேலி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இந்த ஏரியாவில் 24,380 350 இந்த டைம்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹையர் ஹை அப்படி போயிட்டு இருந்ததுங்க. இப்போ நம்ம 5ஆம் தேதி அந்த மாதிரி சொல்லலாம். அப்போ இருந்து லோயர் லோ அந்த ஃபார்மேஷனுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இன்னைக்கு நல்லா பெரிய ஃபால். ஸோ இதில் நிறையா இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்ல போகிறேங்க. தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்போ போல் போடுற மாதிரி ஒரு ஃபிபனாச்சி லெவல் இங்கே போடுறோம். இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்சதுங்க. ஸோ இதை கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரேலியோட டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம இத்தனை நாளாக நம்ம பார்த்துட்டு இருந்தது 25,355 இந்த ஏரியாவில் கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னைக்கு பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு நல்ல ஃபால். அது எது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.786 அப்படிங்கிற இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்த மாதிரி மேலே போய் 825 க்ளோஸ் ஆகிருக்குங்க. ஸோ நம்ம ஃபிபனாச்சி லெவலில் அதாவது இன்ஸ்டிடியூஷனல் ரிவர்சல் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம் இந்த 0.786. ஸோ நாளைக்கு நம்ம பார்க்க வேண்டிய லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,773. இது ஃபர்ஸ்ட் லெவல். நிஃப்டி பிரேக் பண்ணவே கூடாது. சரிங்களா? இது ஒன்றுங்க. அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த இமீடியட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 587.
இது வந்து அதுக்கு அடுத்து இமிடியேட் சப்போர்ட். ஸோ இதுவும் பிரேக் ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு இன்ட்ராடேல 350 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சப்போஸ் இந்த 773க்கு மேலே ஹோல்ட் ஆகி போச்சுன்னா திருப்பி இந்த வேல்யூ டச் பண்ணுவாங்க. 0.618 வேல்யூ வந்து திருப்பியும் டச் பண்ணுவாங்க. இப்படி தாங்க மார்க்கெட் மூவ்மெண்ட். நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 சார்ட் போட சொல்லியிருந்தோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ரேஞ்ச் வந்து 400 பாயிண்ட் இருக்குதுங்க. அந்த 400 பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 4 சார்ட் போட்டு எது வந்து க்ளோஸ் எபவோ இல்லை ஹை எபவோ இருக்கோ அதில் ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்ததுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 24,950 60க்கு மேலே பிரேக் அவுட் ஆகி இன்னத்தோட ஹையும் பிரேக் அவுட் ஆனா. ஸோ ஹைக்கு மேலே பிரேக் அவுட் ஆனால் என்ன அர்த்தங்க, அங்கேருந்து செல்லர்லாம் பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு ஓடுறாங்கன்னு அர்த்தம். அதனால தான் இங்கே இவ்வளோ பெரிய மொமெண்டம் கிடைச்சிது. அப்புறம் கன்சாலிடேட் ஆனாங்க, திருப்பி ஒரு மொமெண்டம் கொடுத்தாங்க. ஸோ இது என்ன அர்த்தங்க, காலையில் என்ன நடந்ததோ அதுதான் ஈவினிங்கும் நடக்கும் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் வீடியோலயே சொல்லியிருப்பேன். என்ன காரணம்னா, இங்கிருந்து கீழே வந்தது வந்து இந்த புட் செல்லர்ஸ் வந்து இன்னைக்கு என்ட்ரான புட் செல்லர்ஸ் திருப்பியும் அவங்க நாள் முடியறதுக்குள்ள அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியில போயிடுவாங்க. அதனால தான் உங்களுக்கு திருப்பியும் காலையில் நடந்தது தான் ஈவினிங் நடக்கும் அப்படிங்கிறத சொல்றதுங்க. சரிங்களா? ஸோ மார்க்கெட் வந்து அவ்வளோதானா, கிராஷ் ஆயிடுச்சா, இனிமேல் மேலே வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. நம்மளுக்கு இந்த சப்போர்ட் லெவல்ஸ் இருக்கு. அந்த சப்போர்ட் லெவல்ஸை கிளியராக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் வரைக்கும் போய் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துட்டு அப்புறம் தான் மேலே வந்திருக்காங்க. ஏன் இந்த இடத்துல வந்தோன்னே ரிவர்சல் வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நல்ல பையிங் ஃபோர்ஸ் வந்து இங்கே ஒரு பெரிய பையிங் ஃபோர்ஸ் இருக்குதுங்க. ஏன்னா ரொம்ப நாள் இந்த ஏரியாவில் கன்சாலிடேட் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் கன்சாலிடேட் ஆனங்காட்டி உங்களுக்கு ஒரு இது கிடைக்கலாம். இந்த இடத்துல இருந்து ஒரு புல் பேக் கிடைக்கலாம். காமிக்கிறேங்க. இந்த ஏரியாவில் வந்து ரொம்ப நாள் கன்சாலிடேட் ஆகிருக்காங்க. இந்த கன்சாலிடேஷன் வந்து இங்கே உங்களுக்கு நிறைய பையர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த பையர்ஸ் வந்து மார்க்கெட்டை திருப்பி மேலே எடுத்துகிட்டு போகலாம். அதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் தான் 115, 25,115. அதுக்கப்புறம் 355 அது வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒரு புல் பேக் லெவல்னு சொன்னால். ஸோ அந்த 355க்கு மேலே போய் சஸ்டெயின் ஆனாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். சரிங்களா? இமீடியட் புல் பேக் ரேஞ்சஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். மார்க்கெட் மேலே போகும்னு நான் சொல்லலை. பார்த்தீங்கன்னா இமீடியட் புல் பேக் ரேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே டவுன் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 587 ஃபர்ஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் ஆனோம் 350 தான் அடுத்த டார்கெட். இது வந்து டவுன் ட்ரெண்ட் டார்கெட்டுங்க. ஸோ இவ்வளோ இம்பாக்ட் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்ட் போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு வால்யூம்ஸில் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ லாஸ்ட் 3 நாள் வால்யூம்ஸ் பாருங்க, நல்லா ஹெவி வால்யூம்ஸ் இருக்குங்க. இந்த 4 கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல வால்யூம்ஸ் கேதர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஃபால் இருந்தது, ஆனால் இதோட கேண்டில் பாருங்க எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. ஸோ வால்யூம்ஸை இங்கே அக்கௌமுலேட் பண்ணியிருக்காங்க. இங்கே திருப்பியும் மேபி இங்கே ஒரு பேஸ் மாதிரி ஒரு 2-3 நாள் அக்யூமுலேட் பண்ணலாம், இல்லை நாளைக்கே ரிவர்சல் கிடைக்கலாம், இல்லை திருப்பியும் கீழே இறங்கி கீழே இருக்கிற வால்யூம்ஸை கேதர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ அதுங்காட்டி நம்ம பார்த்து இன்னும் 4 நாள் 5 நாள் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தாங்க ட்ரேட் பண்ணணும். ஒரு பெரிய ஸ்விங் இருக்கும், திருப்பி ஒரு 400 பாயிண்ட்ஸ் 300 பாயிண்ட்ஸ் ஸ்விங் வந்து இருக்கலாம். சரிங்களா? ஸோ நாளைக்கு என்ன லெவல்ஸ், நாளைக்கு எதை வச்சு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க எப்படி லோ ஹை க்ளோஸ் மார்க் பண்ணுறதுன்னு. ஸோ அப்போ நம்ம கிளியராக மார்க் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த சார்ட்டில் வந்து 2-வே சார்ட் எடுத்திருக்கேன். 2-வே சார்ட் எடுத்து நிஃப்டி 25,850 825ல க்ளோஸ் ஆயிருக்கு. இதோட கால் ஆப்ஷன் எடுத்துட்டேன். ஒரு 25 இல்லை 24 சாரி. $24,850 கால் ஆப்ஷன். இந்த இடத்துல நிஃப்டி 24,850 புட் ஆப்ஷன்
இப்போ நம்ம 24,850 கால் ஆப்ஷன் சார்ட்டும் புட் ஆப்ஷன் சார்ட்டும் எடுத்திருக்கோம். இந்த இடத்துல போய் டேக்கா மாற்றிக்கிங்க. டேக்கா மாற்றிட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற வேல்யூஸ் கிடச்சிரும். அது வந்து உங்களோட ஜூம் லெவலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதே மாதிரி இந்த சார்ட்டையும் வந்து டே சார்ட்டாக மாற்றிக்கோங்க. ஸோ இது வந்து இன்னத்த காலோட ஹை. காலோட ஹையை வந்து ரெட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் க்ளோஸ் ரெட் கேண்டில் இருந்தால் கீழே இருக்கிற பாயிண்ட். கீழேனா அந்த பாட்டம் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் மேலே அந்த பாடி க்ளோஸ் இருக்கிற பாயிண்ட். ஸோ இது வந்து ப்ளூவில் மார்க் பண்ணிக்கலாம். கடைசியாக இருக்கிற பாயிண்ட் பாட்டம் மோஸ்ட் இருக்கிறது இன்னத்த லோ மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி 850 புட்டில் பார்த்தீங்கன்னா ஹை மார்க் பண்ணியிருக்கோம். ரெட் கலர் கொடுத்துட்டோம். ஸோ க்ரீன் கேண்டில் இருந்தால் மேலே இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு க்ளோசிங் ப்ரைஸு. அப்புறம் இன்னத்தோட லோ. ஸோ மார்க் பண்ணிட்டாங்களா? மார்க் பண்ணிவிட்டு திருப்பியும் 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ இப்போது 5 மினிட்ஸ் சார்ட் வச்சாச்சுங்க. 5 மினிட்ஸ் சார்ட்டில் தான் நம்ம ட்ரேட் எடுப்போம் நார்மலாக. ஸோ நம்ம நாளைக்கு கிளியரான பிக்சர் எப்போ தெரியுதுங்களா? 25,850 111க்கு மேலே இருந்தால் அடுத்த டார்கெட் வந்து 319. இல்லைன்னா இங்கே இருக்கிற வேல்யூ 228 தான் அதுக்கு அடுத்த டார்கெட் இந்த ஏரியா. ஸோ அதை மார்க் பண்ணலாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கலாங்க. ரெண்டாவது டார்கெட் பார்த்தீங்கன்னா 320. ஸோ இதே புட் சைடில் உங்களுக்கு ரேலி கிடச்சிதுன்னா 400 ஃபஸ்ட்டு டார்கெட்டுங்க. 400க்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஹையஸ்ட் இன்னைக்கு எவ்வளோங்க பார்த்தீங்கன்னா 635 வரைக்கும் போகுங்க. அப்படின்னா நிஃப்டி 350க்கு போனால் தான் அது 635 போகும். அவ்வளோலாம் போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மிங்க. பார்ப்போம், எது வேணாலும் நடக்கலாம். ஸோ நம்ம ஆஸ் அ ஆப்ஷன் ட்ரேடராக நீங்கள் பயாஸ்டாக இருக்கக்கூடாது. நம்ம மார்க்கெட் மேலே தான் போகும் இல்லை மார்க்கெட் கீழே தான் போகும் அப்படிங்கிறது பயாஸ்டாக இருக்காதிங்க. க்ளோஸ் அபவ் எது பிரேக் பண்ணிட்டு போகிறாங்களோ அதில் ட்ரேட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட். நீங்கள் நாங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணிக்குள்ளே முடிச்சாச்சு. காலில் தான் ட்ரேட் எடுத்தோம். கால் ஆப்ஷனில் தான் ட்ரேட் எடுத்தோம். அதில் ஒரு 60 பாயிண்ட்டை புக் பண்ணிவிட்டு டேவை க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் மார்க்கெட்டே பார்க்கல. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு தேவையான டார்கெட் கிடச்சிருச்சுன்னா அந்த இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போகிறது தான் வைஸான ட்ரேடருக்கு இருக்கிற நல்ல விஷயங்க. அதை திருப்பியும் கிளியராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3:30 வரைக்கும் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து நான் ட்ரேட் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் விட்டுட்டு நம்மளுக்கு என்ன டார்கெட் பர் டே வச்சுருக்கோமோ அந்த டார்கெட் கிடச்சிதா, ஸோ நம்ம அடுத்த வேலையை பார்க்குறக்கு போயிட்டே இருக்க வேண்டியது தாங்க. இது வந்து முக்கியமான விஷயங்க ஒரு ட்ரேடராக ஃபாலோ பண்ண வேண்டியது. நிறையா ட்ரேட் பண்ணிங்கன்னா இப்போ செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் சார்ஜும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. திருப்பி எல்லாம் புரோக்கர் சாப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுதான் நடக்கும். ஸோ நாளைக்கு உங்களுக்கு செட்டப் புரிஞ்சுதா? 24,850 111க்கு மேலே இருந்தால் அடுத்த டார்கெட் 214. அதுக்கு அடுத்த டார்கெட் வந்து 320. இது வந்து 2 டார்கெட் கால் சைடு. அதே புட் சைடில் பார்த்தீங்கன்னா 228க்கு மேலே இருந்ததுன்னா 400 ஃபர்ஸ்ட் டார்கெட். அது வரைக்கும் போகலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல டார்கெட் போகும்போது இது வந்து இன்னத்த க்ளோஸுக்கு கீழே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்னத்து க்ளோஸ்லேருந்து லோக்கு ட்ராவல் ஆகும்போது தான் இந்த டார்கெட் இங்கிருந்து அங்கே போகும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே செல்லர்ஸ் செல் பண்ணுறாங்க, இங்கே இருக்கிற செல்லர்ஸ் வந்து அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நம்ம எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும், செல்லர்ஸ் எந்த இடத்துல பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் போகிறாங்களோ அந்த இடத்துல தான் ட்ரேட் எடுக்கணும். ஸோ மேலே போகிற இடத்துல ட்ரேட் எடுக்கணும். அதுக்கு கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணிட்டு கீழே வர்றது. ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட்டுங்க. ஸோ நம்ம ஸ்பாட் சார்ட்டில் பார்த்துருக்கோம் கிளியராக இந்த ரேலி என்ன, அந்த ரேலியோட புல்பேக் லெவல்ஸ் என்ன,
இப்போ எது வரைக்கும் வந்திருக்கு, அடுத்த சப்போர்ட் என்ன, எல்லாமே பார்த்தாச்சுங்க. இமீடியட் சப்போர்ட் வந்து 24,773. இது வந்து ஹோல்டு ஆகணும். சப்போஸ் ஹோல்டு ஆகலைன்னா அடுத்தது 587. இது வரைக்கும் வருவாங்க. 620, 587 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர சான்சஸ் இருக்குங்க. அதே வந்து அப் ட்ரெண்ட் போனாங்கன்னா 115 வந்து 950 ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் வந்து 25,115, அதுக்கு அடுத்தது வந்து 355 இது வரைக்கும் போகலாம். ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன் செயினில் ஒரு டேட்டா பார்க்க வேண்டியது இருக்குங்க. ஸோ இப்போ ஆப்ஷன் செயினில் பார்த்தீங்கன்னா புட்டு வந்து 228 இருக்கு, கால் வந்து 111 இருக்கு. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோங்க, ஆல்மோஸ்ட் 340 பாயிண்ட். 340 பாயிண்ட் வந்து மொமெண்டம் மேலே சைடோ இல்லை கீழே சைடோ எக்ஸ்பிரிக்கு முன்னாடி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 340 பாயிண்ட்ஸ் இப்போ ஸ்பாட் சார்ட்டில் அந்த 340 பாயிண்ட்ஸை நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா இன்றைக்கி க்ளோஸ் லெவல் மார்க் பண்ணுவோம். முதல்ல 24,825 இது வந்து அப்பர் சைடுங்க. இதே லோயர் சைடு 24,485. ஸோ இதுதான் 2 லெவல்ஸுங்க. இந்த 2 லெவல்ஸ் 485, 25,165 இது வரைக்கும் இதுக்குள்ள மார்க்கெட் ஸ்விங் ஆகலாங்க. 25,165 இந்த இடத்துல இருக்கு அந்த பாயிண்ட். இந்த ட்ரேட் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம இன்னைக்கு கொடுத்துருக்க தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக பிகினர்ஸ் வந்து இந்த 2 நாள் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க.